அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. அல் குர்ஆன் தமிழ் ஆடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. بسم الله الرحمن الرحيم. அளவில்லா அருளாளன் நெஹரில்லா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மனிதர்களே, உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனே ஒரே ஒரு மனிதர்களிலிருந்து உங்களை படைத்தான். மேலும் அவரிலிருந்து அவரது ஜோடியை படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் வேண்டிக் கொள்கிறீர்கள். இரத்த உறவுகளையும் துண்டிப்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. அனாதைகளின் செல்வங்களை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதில் உள்ள நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றிவிடாதீர்கள். அவர்களின் செல்வங்களை உங்கள் செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள். அது பெரும் பாவமாக உள்ளது. وَإِنْ خِفْتُمْ أَلَّا تُقْسِطُوا فِي الْيَتَامَى فَانكِحُوا مَا طَابَ لَكُم مِّنَ النِّسَاءِ مَثْنَى وَثُلَاثَ وَرُبَاعَ فَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا فَوَاحِدَةً أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ ذَلِكَ أَدْنَى أَلَّا تَعُولُوا. அனாதை பெண்கள் திருமண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடக்க முடியாது என்று பயந்தால் மற்ற பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ திருமணம் செய்து கொள்ளுங்கள். அவர்களுக்கிடையே நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணோ அல்லது அடிமை பெண்ணோ போதும். நீங்கள் நீதி தவறாமல் இருக்க இதுவே மிக நெருக்கமானது. وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا. பெண்களுக்கு அவர்களின் திருமண கொடைகளை மனப்பூர்வமாக கொடுங்கள். அதிலிருந்து அவர்கள் மனமுவந்து எதையேனும் உங்களுக்கு தந்தால் அதை திருப்தியுடனும் மகிழ்வுடனும் உண்ணுங்கள். تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها واكسوهم وقولوا لهم قولا معروفا. அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரமாக ஆக்கியுள்ள உங்களிடமுள்ள செல்வங்களை விபரமறியாதோரிடம் கொடுத்து விடாதீர்கள். அதிலிருந்து அவர்களுக்கு உணவளியுங்கள், ஆடை அணிவியுங்கள், இனிய சொற்களையே அவர்களிடம் கூறுங்கள். ابتلوا اليتامى حتى إذا بلغوا النكاح فإن آنستم منهم رشدا فادفعوا إليهم أموالهم
ولا تأكلوها إسرافا وبدارا أن يكبروا ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف فإذا دفعتم إليهم أموالهم فأشهدوا عليهم وكفى بالله حسيبا. அனாதைகளை பரிசோதித்து வாருங்கள். அவர்கள் திருமண பருவத்தை அடைந்து அவர்களிடம் நீங்கள் பக்குவத்தை கண்டால் அவர்களின் செல்வங்களை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் பெரியவர்களாகி செல்வத்தை திருப்பி கேட்டு விடுவார் என்பதற்காக வரம்பு மீறி அவசரமாக அதை உண்ணாதீர்கள். செல்வந்தராக இருப்பவர் அதிலிருந்து உண்ணாமல் தவிர்த்து கொள்ளட்டும். ஏழையாக இருப்பவர் நியாயமான முறையில் அதிலிருந்து உண்ணட்டும். அவர்களின் செல்வங்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அவர்கள் விஷயத்தில் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கணக்கெடுக்க போதுமானவன். للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا. பெற்றோரும் உறவினரும் விட்டுச் சென்றதில் ஆண்களுக்கு பங்குண்டு. மேலும் பெற்றோரும் உறவினரும் விட்டுச் சென்றதில் பெண்களுக்கும் பங்குண்டு. அது குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, இது கடமையாக்கப்பட்ட பங்கீடாகும். إذا حضر القسمة أولو القربى واليتامى والمساكين فارزقوهم منه وقولوا لهم قولا معروفا. பாகப் பிரிவினையின் போது உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ அங்கு வந்துவிட்டால் அவர்களுக்கும் அதிலிருந்து வழங்குங்கள். அவர்களிடம் நல்ல சொற்களையே கூறுங்கள். وَلْيَخْشَ الَّذِينَ لَوْ تَرَكُوا مِنْ خَلْفِهِمْ ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ وَلْيَقُولُوا قَوْلًا سَدِيدًا. தமக்கு பின் பலவீனமான பிள்ளைகளை விட்டுச் சென்றால் அவர்களை பற்றி பயப்படுவதைப் போல் மற்றவர்கள் விஷயத்திலும் அவர்கள் பயந்து கொள்ளட்டும். அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும். நேர்மையான சொல்லையே அவர்கள் கூறட்டும். இன்னல்லதீன يأكلون أموال اليتامى ظلما إنما يأكلون في بطونهم نارا إنما يأكلون في بطونهم نارا وسيصلون سعيرا. அனாதைகளின் செல்வங்களை அநியாயமாக உண்போர் தமது வயிறுகளில் நெருப்பையே உண்கின்றனர். அவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரகத்தில் நுழைவார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சிக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கிளிக் செய்து தொடர்ந்து பார்க்கவும். இந்த திருக்குரானின் தமிழாக்கத்தை நீங்கள் ஆடியோ வடிவில் மட்டும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. பின்வரும் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான இணையதளத்தின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் செய்து உங்களுக்கு தேவையான அத்தியாயங்களை உங்களுடைய கைபேசியில் பதிவிறக்கம் செய்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.